என்னப்பா கை தட்டிக்கிட்டே இருக்க? ஏன் என்ன விஷயம்? கை தட்டக்கூடாதா? ஆமாப்பா, கை தட்டுறதுல ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கு தெரியுமா உனக்கு? தெரியாது. இனிமேல் என்ன சொல்லணும் நீ. சொல்லணுமா? கை தட்டுறதுல ஒரு பெனிஃபிட்ஸா? சரி, அதை நான் பார்த்து ரிசர்ச் பண்ணி சொல்கிறேன். ஆக்சுவலாக இன்னைக்கு அது கண்டென்ட் கிடையாது. என்ன கண்டென்ட் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கம்ப்யூட்டர் க்ளீன் பண்ணி, அதாவது கம்ப்யூட்டராக அந்த பிசி அதை க்ளீன் பண்ணி போட்டிருப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பிசியை க்ளீன் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த தடவை நம்ம க்ளீன் பண்ண போகிறது பிசி தான். பட் என்னோட பர்சனல் கம்ப்யூட்டர் கிடையாது, அதாவது என்னோட யூடியூப் கம்ப்யூட்டர் கிடையாது, என்னோட ஆஃபீஸில் உள்ள கம்ப்யூட்டர் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். அண்ட் இந்த கம்ப்யூட்டர் க்ளீன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1 year ஆகுது. ஸோ இந்த கம்ப்யூட்டருக்குள்ளே எவ்வளோ டஸ்ட் இருக்குது அண்டு க்ளீன் பண்ணும்போது அந்த எடுத்த ஃபுட்டேஜஸ் எல்லாமே பயங்கரமாக இருந்திருக்கு. அது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆல்சோ நீங்கள் உங்கள் கடையில் ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்காக க்ளீன் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இவ்வளோ டஸ்ட்டுக்கு உங்களுக்குள்ளே சேரும். இந்த வீடியோ போடுறதுக்கான மெயின் காரணம் என்ன அப்படின்னா, இந்த கம்ப்யூட்டரில் டஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனாலையும் அண்ட் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டஸ்ட்டு 1 yearல சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காகவும் தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நான் ஃபுட்டேஜஸ் நிறைய அட்டாச் பண்ணியிருப்பேன். இதில் க்ளீன் பண்ணும்போது நீங்கள் மெயினாக மாஸ்க் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ளோயர் வேணும் அப்படின்னா அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மெயினாக சின்ன சின்ன ப்ரெஷஸ் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் மைக்ரோஃபைபர் கிளாத் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நான் ஏன் க்ளீன் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பார்ஷியல் அமௌண்ட் ஆஃப் டைம் கழிச்சு, அதாவது ஒரு பீரியட் ஆஃப் டைம் கழிச்சு டஸ்ட்டு அதிகமாக சேர்ந்துருச்சுன்னா உங்களோட கம்ப்யூட்டர் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ க்ளீன் பண்ணுற ஃபுட்டேஜஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இந்த பிசி தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். அண்ட் இது நான் ஆஃபீஸில் யூஸ் பண்ண பிசி எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். அவுட் சைடாக இருக்கட்டும், பேக் சைடாக இருக்கட்டும், ஃப்ரண்ட் சைடாக இருக்கட்டும், எவ்வளோ டஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அண்ட் இது என்னோட யூஸில் நான் என்னவா யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு ஹோம் சர்வர் பில்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால தான் இந்த பிசியை நான் சூஸ் பண்ணியிருக்கேன், அதாவது என்னோடய பழைய பிசியை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இப்போ நம்ம கம்ப்யூட்டர் க்ளீன் பண்ண போகிறோம். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த கம்ப்யூட்டர் நம்ம வீட்டில் இருக்கிற மொட்டை மாடிக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது அவுட்டோரில் வச்சு தான் க்ளீன் பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, அவுட்டோரில் வச்சு க்ளீன் பண்ணுறது நல்லது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சிஸ்டமில் உள்ள அதாவது கம்ப்யூட்டர் கேபினெட்டில் இருக்கிற டோர்ஸ், அதாவது சைடில் உள்ள அந்த டோர்ஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் டோர்ஸுக்கு வெளியே பார்க்கலாம் எவ்வளோ டஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே இங்கிறது தெளிவாக தெரியும். இந்த டஸ்ட்டை ஏன் வந்தது அப்படின்னா, என்னோடய ஆஃபீஸில் இருக்கிறதுனால நாங்கள் சரியாக எப்படி சொல்கிறது, மேலே மட்டும் தான் க்ளீன் பண்ணுவோம், சைடில் எதுவுமே க்ளீன் பண்ண மாட்டோம் அப்படின்னா டஸ்ட் இருக்குது. உள்ளக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே டஸ்ட் இருக்குது. அண்ட் உங்களுக்கு இப்போ கிளியராக காட்டுறேன், அங்கே நீங்கள் பாருங்கள். இப்போ நீங்கள் க்ளோஸ்அப் ஷாட்ஸில் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த பிஎஸ்யூ மேலெல்லாம் எவ்வளோ டஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அதே மாதிரி இந்த ஃபேன், சிபியோட கேபினட், இது எல்லாமே எவ்வளோ டஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். அதே மாதிரி இந்த வயரிங் ஆல்சோ எப்படி சொல்கிறது, எனக்கு வயரிங் பண்ணும்போது கொஞ்சம் இதாக தான் பண்ணியிருந்தாங்க, ஒரு ஆர்கனைஸ்டாக இல்லாமல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வயரிங்குமே இப்போ நம்ம மாற்ற போகிறோம். இந்த வீடியோ போடுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அட்லீஸ்ட் இந்த பார்த்துட்டாவது நீங்கள் பிசியை க்ளீன் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஏன்னா இவ்வளோ டஸ்ட்டு எந்த பிசிலையுமே சேர்ந்துருக்காது. ஸோ இப்போ இது நம்ம க்ளீன் பண்ணிடலாம். நான் இங்கே நான் ப்ளோயர் ஆன் பண்ண உடனே என்ன ஆகுது அப்படின்னா, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டஸ்ட் வெளியே போகுது அப்படிங்கிறத நீங்களே இங்கே பாருங்கள். அண்டு இந்த அளவுக்கு டஸ்ட்டு சேர்ந்ததுக்கு காரணமும் அதுதான். நான் இது கரெக்டாக 1 வருஷம் கழிச்சு க்ளீன் பண்ணுறேன், அதாவது 1 year 1 day கழிச்சு நான் க்ளீன் பண்ணுறேன். ஸோ எவ்வளோ டஸ்ட்டு சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். என்னோடய சைட்லேருந்து கிட்டத்தட்ட க்ளீன் பண்ண முடியல. க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மூச்சு அடைச்சிச்சு, அதே மாதிரி கண்ணும் எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா டஸ்ட் அந்த அளவுக்கு இருக்குது. ஈவன் நான் ஸ்பெக்ஸ் போட்டிருந்துமே எனக்கு அந்த டஸ்ட் அதிகமாக தான் இருந்தது. உங்கள் பிசியை அட்லீஸ்ட் ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்காக க்ளீன் பண்ணுங்கள், இல்லைனா இவ்வளோ டஸ்ட்டு கண்டிப்பாக வரதான் செய்யும். அதுவும் டஸ்ட் இருக்க என்விரான்மெண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு 3 மாதத்துக்கு ஒருக்காக க்ளீன் பண்ணுங்கள். இப்போ நான் க்ளீன் பண்ணுறதுலேருந்தே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டஸ்ட்டு வெளியே போகுது அப்படிங்கிறது நீங்களே இங்கே பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ரோ இந்த அளவுக்கு டஸ்ட் இருக்கே, என்ன யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இது என் ஆஃபீஸ் பிசி. ஸோ ஆஃபீஸில் ஸ்டாஃப்ஸ் இருந்தாங்க, அவங்க இது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது நீங்கள் க்ளீன் பண்ணுற அந்த ஃபுட்டேஜ் தெரியும் எந்த லெவல் ஆஃப் டஸ்ட் போகுது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ க்ளீன் பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி கண்ணை கவர் பண்ணுற மாதிரி ஸ்பெக்ஸ் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அதிகமான டஸ்ட் வரும். அண்ட் இதில் ஒரு சில சமயம்ல மூச்சே விட முடியாத மாதிரியான டஸ்ட் எல்லாமே இதில் வரும். எனக்கு க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா போதும் நினச்சி, ஏன்னா அந்த லெவலுக்கான டஸ்ட் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டஸ்ட்டு, அதாவது நான் க்ளீன் பண்ணதுக்கு போக என்னோடய மொட்டை மாடியில் நான் கடைசியாக போகும்போது தண்ணி வச்சு வாஷ் பண்ண லெவலுக்கு டஸ்ட் இருக்குது.
அந்தளவுக்கு டஸ்ட்டு செட்டில்மெண்ட் ஆகிருந்தது. அண்ட் அதேமாதிரி மெயினாக க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒருவேளை நீங்கள் மொட்டை மாடியில் வச்சு க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே உள்ள விண்டோஸ், உங்கள் வீட்டில் உள்ள விண்டோஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணுங்கள். அப்போ தான் இதில் உள்ள டஸ்ட்டு கீழே வீட்டுக்கு போகாமல் இருக்கும். அண்டு மெயினாக இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், நீங்கள் ப்ளோயர் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. வேக்யூம் கிளீனர் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். வேக்யூம் கிளீனர் நான் ஏன் இங்கே யூஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சில காம்பனன்ட்ஸை ஈஸியாக வந்து, அதாவது அதுவுமே ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷர் இருக்குது, இந்த ப்ரெஷரில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கும். அதாவது ஒரு பிஎஸ்சி ஆஃப் ப்ரெஷர் இருக்கும். அந்த அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் மட்டும் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது கரெக்டாக இருக்கும். அதோட காம்பனன்ட்ஸ் வந்து ஓவர் செக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதோட காம்பனன்ட்ஸ் வர்றதுக்கு சாய்ஸஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ப்ளோ பண்ணுறத விட இதை யூஸ் பண்ணுங்கள், நம்மளோட வேக்யூம் கிளீனரை யூஸ் பண்ணுங்கள். நான் ப்ளோயர் யூஸ் பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, என்கிட்ட வேக்யூம் கிளீனர் கிடையாது, அதனால நான் இங்கே ப்ளோயர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்டு, சைடு, பேக்கு, அதில் இருக்க எல்லா இடத்துலையுமே நானும் கிட்டத்தட்ட இது க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு 1 ஹவருக்கு மேலே ஆச்சு. 1 ஹவர் வீடியோ ஃபுட்டேஜ் அட்டாச் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால நான் இங்கே கம்மியாக அட்டாச் பண்ணியிருக்கேன். 1 ஹவருக்கு என்னப்பா நீ க்ளீன் பண்ண அப்படின்னு சொல்லி நீ கேட்கலாம். மேலே உள்ள அந்த ட்ரே, கீழே உள்ள ட்ரே, அதே மாதிரி சைடில் உள்ள அந்த கவர்ஸ், இதெல்லாமே எனக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கீழே என்னோடய பர்சனல் கம்ப்யூட்டர், அதாவது என்னோடய பர்சனல் யூஸுக்கு நான் மாற்றுறதுக்கு கிட்டத்தட்ட 1 ஹவர் ஆயிடுச்சு. அந்தளவுக்கான டஸ்ட் இதில் இருந்திருக்கு. ஸோ 1 இயரில் வந்து இவ்வளோ டஸ்ட்டு சேர்ந்தது தான் மிச்சம் இந்த பிசியில். அண்ட் அதே மாதிரி இதில் வந்து நான் இதையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். வேறு ஒரு விஷயம், எல்லா சைடுமே நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போது ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு தான் க்ளீன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். என்கிட்ட மைக்ரோ ஃபைபர் கிளாத் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த கிளாத் வச்சு நான் க்ளீன் பண்ணுறேன். அதுவுமே நீங்கள் சிபியோட போர்டிலலாம் க்ளீன் பண்ண போகிறீங்கன்னா இந்த கிளாத் வச்சு க்ளீன் பண்ணக்கூடாது. ஒரு ப்ரஷ் இல்லாட்டி ஒரு க்ளீனிங் கேஜெட் வந்து நான் என்னோடய வீடியோவில் போட்டிருப்பேன், அதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணலாம். அதை வச்சு மட்டும்தான் க்ளீன் பண்ணணும்னு சொல்ல வரல, குட்டி குட்டி ப்ரெஷ் இருந்தால் கூட போதும், அதை வச்சு க்ளீன் பண்ணலாம். எந்த ஒரு காம்போனண்ட்டையும் சரி, எந்த ஒரு இதையும் சரி டேமேஜ் பண்ணாமல் க்ளீன் பண்ணுங்கள். அண்ட் மெயினாக அதில் இருக்க டைவர்ஸ் அண்ட் குட்டியாக சால்ற கெப்பாசிட்டர்ஸ் இதெல்லாமே டேமேஜ் பண்ணாமல் க்ளீன் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன், நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ரிங்ஸ் போட்டிருந்தீங்கன்னா, ரிங்ஸ் அதாவது விரலில் மோதிரம் போட்டிருந்தீங்கன்னா அந்த தயவுசெய்து கழட்டி வச்சுருங்க. ஒரு சில டைம் தெரியாத இடத்துல கெப்பாசிட்டரில் பட்டுச்சுன்னா ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ப்ரஷ்ஷை வச்சு லைட்டாக க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஃபுட்டேஜஸை இதோட முடிச்சுக்கலாம். நீங்கள் இந்த க்ளீன் பண்ணுற ஃபுட்டேஜஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. டஸ்ட் எவ்வளோ அதிகமாக இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அதே மாதிரி இந்த பிசியை க்ளீன் பண்ணும்போது எனக்கு போதும்னு ஆச்சு. ஏன்னா அவ்வளோ டஸ்ட் இருந்திருக்கு இதில். நீங்கள் ப்ளோயர்லேருந்து ஏர் போகும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டஸ்ட் வெளியே இருந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இதனால தான் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, அட்லீஸ்ட் 3 மாதத்துக்கு ஒருக்கையாவது உங்களோட பிசியை க்ளீன் பண்ணுங்கள். அதாவது ஆஃபீஸ் பிசியாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த ஒரு பிசியாக இருக்கட்டும், அட்லீஸ்ட் 3 மாதம் கூட இல்லைன்னா ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கையாக க்ளீன் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த காம்போனண்ட்டோட லைஃப் ஸ்பேன் எல்லாமே அதிகமாக வரும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சைனிங் ஆஃப் பாலா சரவணன். பை பை.